234 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம்னு சொன்ன திமுக, அதன் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தாவேகா கிட்ட தோற்றிருக்கிறாரு. மக்கள் விஜய்க்கு வாக்களிக்கிறேன்னு சொல்லி தண்டிச்சிருக்கிறாங்க. 118 கொடுக்கலையே. காங்கிரஸ் அமைச்சரவைக்கு பங்கேற்குதுன்னா அது காங்கிரசுக்கு பெருமை. ஆனா தாவேகாவுக்கு சிக்கல் வருதுல. மக்கள் உங்களை அமோகமா ஆதரிச்சுட்டாங்க. ஆதரிச்சதுக்கு பிறகு தாவேகா எடுத்த முடிவு என்ன? 4 நாளா 60 வருஷத்துக்கு பிறகு ஒரு தமிழ்நாடு, இந்தியாவுக்கே வழிகாட்டின நாடு, முதலமைச்சர் இல்லாம இயங்கிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு வருத்தமான செய்தி சார். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். 108 இடங்கள் டிவிக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னமும் அவங்களால ஆட்சி அமைக்க முடியலை. விஜயோட அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி சார் இருக்கும்? மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது 2026 தேர்தல் ரொம்ப விசித்திரமாகவும் சிக்கலான ஒரு தேர்தலாக மக்கள் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்குறேன். அப்போ ஆளுங்கட்சி தாவேகா, எதிர்கட்சி திமுக, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எதிர்கட்சி அதிமுக. இதில் என்ன ஒரு பாருங்களேன், ஆளுங்கட்சியான தாவேகா ஆட்சி அமைக்க முடியல. எதிர்கட்சியான திமுக, திமுகவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சியா போக முடியாது, தோத்து போயிட்டார். எதிர்கட்சி வரிசையில் இருந்த அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்துருச்சு. 234 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம்னு சொன்ன திமுக, அதன் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தாவேகா கிட்ட தோற்றிருக்கிறாரு. எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் 1 லட்சம் வாக்குகளை வெற்றி பெற்றிருக்கிறாரு. இது கொஞ்சம் மண்டையே குழம்புது எனக்கு. இல்லை, இந்த தேர்தல் ஆரம்பத்தில் இருந்து குழப்பம் தானே சார்? இது முதல். 2வது, சரிப்பா, தமிழ்நாட்டில் 234 தொகுதின்னா அதில் பாதிக்கு பாதி எடுத்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். என்னை பொறுத்தளவில் மக்கள் விஜய்க்கு வாக்களிக்கிறேன்னு சொல்லி தண்டிச்சிருக்கிறாங்க. 118 கொடுக்கலையே, ஆட்சி அமைக்க முடியலையே. முதல் முறை 2 வருஷத்தில் நாங்கள் பெரிய பயங்கரமான புரட்சி கொடுப்போம். கரெக்டு, முடியலை. தேர்தல் ரிசல்ட் 3 நாள் ஆச்சு. 4ஆம் தேதி 6 மணிக்கெல்லாம் உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுல. 5ஆம் தேதி காலையில் கட்ட 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 கட்டன்னு யார் யாருக்கு என்னென்ன தேவை. இப்போ 108 அதில் 1 போயிடும். அடுத்து 107, அடுத்து ஒரு சபாநாயகர், அவருக்கு ஓட்டு போடுறது இல்லை. சமமாக இருந்தால் தான் ஒரு ஓட்டு போட முடியும். அப்போ 106. அப்போ 106னா மீதி 12 சீட்டு வேணும், 12 எம்எல்ஏ சீட்டு வேணும். இந்த 12 சீட்டு எம்எல்ஏ சீட்டு யார்கிட்ட இருக்கு? திமுக வச்சிருக்காங்க, அதிமுக வச்சிருக்கிறாங்க. நல்லா சொன்னீங்க, கரெக்டு. இப்போ இந்த 12 சீட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? நாங்கள் தான் தீய சக்தி தூய சக்தி எல்லாம் திட்டி வச்சிருக்கோமே, அப்புறம் எப்படி கேட்க முடியும் சார்? அது தேர்தலுக்கு முன்னாடி சார். நான் இப்படி கேட்குறேன், நீங்கள் தான் தூய சக்தியாச்சே, 118 கொடுக்கலையே, அப்போ நீங்களும் தீய சக்தி தானே? பிரச்சாரம் வேற. மக்கள் உங்களை அமோகமாக ஆதரிச்சுட்டாங்க. ஆதரிச்சதுக்கு பிறகு தாவேகா எடுத்த முடிவு என்ன? என்ன பண்ணிருக்கணும்? திமுக கிட்ட போய் கேட்க மாட்டீங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் தாவேகாவினுடைய தலைவர் அவர் தானே முதலமைச்சராக போறாரு. இவர் போய் கேட்டிருக்கணும் இல்லை? தமிழ்நாடு மக்களே எங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க, நான் போய் ஒரு ஆள்கிட்ட கேட்கிறதா? அந்த குணம்தான் இவ்வளவு நாள் இழுத்தடிக்குதுன்னு எனக்கு தோணுது. சரி, அதிமுக தான் சரி, உங்களுக்கு பிடிக்கல. விசிக தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய 2 கட்சி தலைவர்கள்
இவங்ககிட்ட 6 சீட் இருக்குல்ல, அவங்கள நேரில் போய் பார்த்தீங்களா? திமுக எவ்வளவோ திட்டங்களை செஞ்சுச்சு. சீச்சி இந்த பழம் புளிக்குது, ஓடி போயிரு. அதிமுக எண்ணற்ற திட்டங்களை செஞ்சு கடந்த 60 ஆண்டுகளா இந்த 2 கட்சிகளும் வளர்ச்சி பாதையில கொண்டு போயிருக்கிறாங்க சார் நாட்டை. நல்லவங்களோ கெட்டவங்களோ சில ஊழல்வாதிகள் இருக்கிறாங்க, அதுல எனக்கு ஒருபோதும் உடன்பாடு இல்லை, அதை நான் ஆதரிக்கவே மாட்டேன். ஆனா கடந்த 60 வருஷமா செஞ்ச சாதனைகள், போட்ட சாலைகள், போட்ட சட்டங்கள், 69% இடஒதுக்கீடு, 7.5 மகளிருக்கு இலவச பேருந்து, கலைஞர் உரிமை தொகை, இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல. அந்த ஆட்சி உங்களுக்கு பிடிக்கல. ஆனா ஒருத்தரை திரைப்பட மோகத்தினால் அவரை நீங்க ஆதரிச்சிருக்கிறீங்கல்ல, ஆனா அவர் ஆட்சி அமைக்க முடியலையே, அதுக்கு உண்டான முயற்சி அவர் எடுக்கவே இல்லையே. சார் கவர்னர்லாம் பார்த்து 2 டைம் லெட்டர்லாம் கொடுக்குறாருல்ல சார், அது ஒரு முயற்சி தானே சார்? எது? இப்போ நேரில் ஆட்சி அமைக்க எனக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணுவீங்கன்னு கவர்னரை பார்த்து லெட்டர் கொடுக்குறாருல்ல சார், அது விஜய் எடுக்கிற ஒரு முயற்சி தானே சார்? சார் முயற்சிங்கிறது என்ன தெரியுமா? எல்லாமே முயற்சி முயற்சின்னு சொல்லலாம். ஆட்சியை ஏன் அமைக்கல? 3 நாள் ஆச்சு, நாளைக்கு 4வது நாள். ஒரு விஷயம், இந்த நாளை நமதில் தமிழ்நாட்டில் என்னதான் தொண்டைகிளிய கத்துனாலும் நீங்க ஒரு படம் நடிச்சிட்டீங்கன்னா உங்களை தெய்வமா கும்பிட்ற நாடு, ரைட்டா? ஆனாலும் இந்த 60 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ராஜினாமா செஞ்சிட்டார் இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் இப்போ முதலமைச்சர் யாரும் இல்லை. அடுத்து வரக்கூடிய முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர், நடிகர் முதலமைச்சராக ஆக முடியல. அப்போ யார் இந்த நாட்டை இப்போ இயக்கிக்கிட்டு இருக்கா? நாடு தானேவே இயங்குதா? 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, நாளைக்கு 8ஆம் தேதி, 4 நாளா 60 வருஷத்துக்கு பிறகு ஒரு தமிழ்நாடு, இந்தியாவுக்கே வழிகாட்டின நாடு முதலமைச்சர் இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு வருத்தமான செய்தி சார். ஒரு மாதிரி இதா இல்லை? இந்த திரிசங்கு நிலைக்கு கொண்டு வந்தது யாரு? கேள்வி இருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கிட்டு போயிடணும் சார். இப்போ தொடர்ந்து சோசியல் மீடியாவில் விஜய் என்னைக்கு வெற்றி பெற்றாரோ தொடர்ந்து தாவேக தொண்டர்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா வெளியில் வச்சு, ஆர்கே நகரில் அந்த ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், ஒரு இடத்துல குடிச்சிட்டு அந்த எம்எல்ஏ ஆடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது சார். ஒரு தெய்வீக கவர்ச்சி நடிகர் விஜய்கிட்ட இருக்கு அப்படின்னு தான் குத்தி தள்ளிட்டாங்க. அதனால அந்த கவர்ச்சி எதன் மூலம் வந்துச்சு? எதுக்காக அந்த கவர்ச்சி வந்துச்சுன்னா, அவர் உழைச்சதுனாலேயோ, உண்மையாக இருந்ததுனாலேயோ, இல்லை நாட்டின் மீது அன்பு, பற்று, பாசம் அதனாலேயோ, அவங்க வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அதனாலேயோ, அப்படி அல்ல, படத்தில் நடிச்சிட்டாருப்பா, அதனால் வந்த கவர்ச்சி. அந்த கவர்ச்சியெல்லாம் நீண்ட நாளைக்கு இருக்காது, சாயம் வெளுத்து போகும். அந்த பிம்பத்தை வச்சு ஆதரிச்சவங்க அவங்க பகுத்து பார்த்தா ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆக நடிகர் ஒரு புதிய மனிதர், திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று சக்தி, அதனால ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆகையினால திமுக அதிமுக அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது, தேர்தலுக்கு நீங்க வரவிட்டுறக்கூடாது. இந்த ஓட்டு போட்டாங்கல்ல அவங்கெல்லாம் திரு விஜய் அவர்களுடைய உண்மை முகம் என்ன என்பதை நேத்திருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் கேக்கு வெட்டுறாரு, கேக்கு வெட்டுறதுக்கு அந்த பிளாஸ்டிக் கத்தியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க போல. அடுமனையில் எம்எல்ஏ சார், அவர் எம்எல்ஏ, அவர் அதனாலதான் எம்எல்ஏ. அருவாவை தூக்கி வெட்டுகிறார், புகார் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, கொருக்குப்பேட்டையில் பாம்பு தினேஷ்
ஒரு 10 வயது சிறுமியை தவறான வழியில் நடத்தியிருக்கிறாரு. அங்கே தஞ்சாவூரில் அவர் ஒருத்தர் வந்து குடிச்சுவிட்டு ஆட்டத்தை போட்டிருக்கிறார். அவர் தான் அநேகமாக மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சராக வருவார்னு கூட. ஆனால் அது பழைய வீடியோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா ஆள் அவர் தானே, ஆள் அவர் தான் சார். நல்ல வேலை அது கூட இல்லைன்றாதீங்க. ஐயோ அவர் இல்லைங்க, ஏன்னா உங்கள் வேலையே அதுதான். ஆள் அவர் இல்லைங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. பழைய வீடியோவா புது வீடியோவான்றது தேவையில்லை. சமூக வலைத்தளத்தில் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ. அதனால் அவர்கள் ஆட்சிக்கு வருவோமா இல்லையான்றது அவங்களுக்கே முதல்ல நம்பிக்கை இல்லை. ஆனால் மக்கள் திமுக அதிமுகவினுடைய வெறுப்பு, திமுகவும் அதிமுகவும் தங்கள் கடமையிலிருந்து ரொம்ப தவறிட்டாங்க. அந்த ஒரு விதத்தில் விஜயை பாராட்டலாம். எப்படி சொல்லுங்க, கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாங்க. அந்த தொகுதியில் ஆள் இல்லையா, வாயா நில்லையா. சன்னைக்கு அவங்கெல்லாம் எம்எல்ஏ சார். இதற்கு தான் விஜய் ஆதரிக்கிறாங்க. எங்கிட்ட எதுவுமே இல்லை, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் எங்கள் தலைவர் விஜய் நிற்க வச்சிட்டார்ல, ஜெயிக்க வச்சிட்டார்ல. ஆனால் அது நாட்டு வளர்ச்சிக்கு நல்லதை செய்வாரா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப அவங்கள விமர்சனம் இப்போதைக்கு பண்ணக்கூடாது சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ 108 சீட்டு ஜெயிச்சிட்டார் சார். ஒருவேளை அதிமுக அவங்க நிலைப்பாட்டை தெரிவிச்சிட்டாங்க சார், நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு தெரிவிச்சிட்டாங்க. திமுக இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நான் எந்த ஒரு இதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம், அவர் 6 மாதம் ஆட்சி நடத்தட்டும்னு சொல்லிட்டாங்க சார். ஆதரவு தெரிவிக்கலை. அடுத்த கட்ட விஜய் வந்து இப்போ ஒருவேளை விசிகாட்ட பேசியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட பேசியிருக்காங்க, அதுபோக ஐயுஎம்எல் கட்சிகிட்ட பேசியிருக்காங்க. இவங்க ஒருவேளை கொடுத்து விஜய் ஒருவேளை ஆட்சி அமைச்சால் அவரால் சொன்னதை செய்யக்கூடியதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா சார்? நாட்டுக்கு உதவாத காங்கிரஸ், தமிழ்நாட்டில் கொஞ்சமாவது காங்கிரஸ் இருந்ததே திமுகவினுடைய அரவணைப்பில் தான். ஆனால் 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. திமுகவிலிருந்து ஓட்டு போட்டு ஜெயிச்ச அந்த 5 எம்எல்ஏவும் அங்கே போயிட்டாங்க. அது திமுகவுக்கு ஓட்டு போட்ட ஓட்டு தானே. அந்த ராஜ்யசபாவை ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும்ல, அதுதானே சரி. தாவைக்காவை காரணம் கட்டித்தானே 28 ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கினீங்க. அந்த ராஜ்யசபாவை ராஜினாமா பண்ணினால் உண்மையிலேயே அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆகையினால இப்போ காங்கிரஸ் திமுகலேருந்து வெளியேறிடுச்சு சார். இப்போ 2 கட்சிகள், திராவிட கட்சிகள் ரெண்டுமே விஜயை சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி மறுதேர்தல் வரக்கூடாதுங்கிறீங்க. போகிற சூழ்நிலையை பார்த்தா ஒரு வேளை வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கே சார். வரக்கூடிய சூழ்நிலை வராது, தேர்தல் வராது. இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறீங்களா சார்? இப்படி தேர்தல் வராது, வரவும் கூடாது. ஆனால் ஓட்டு போட்டுட்டாங்கல்ல, இது வரைக்கும் விஜய் என்ன அந்த 118 அடையிறதுக்கு என்ன வேலை செஞ்சாருங்க சொல்லுங்க, என்ன வேலை செஞ்சாரு? அப்போ இப்படியே காலம் கடத்த முடியாதுல்ல சார்? காலம் கடத்துவது யாரு? மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல. ஆனால் உங்கள்கிட்ட உழைப்பு இருக்கா? உங்கள்கிட்ட பணிவு இருக்கா? தலைவர்களை போய் பார்க்குறீங்களா? திருமாவளவன் அவர்களை போய் அவருடைய அலுவலகத்தில் போய் பார்க்கறதுல என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்குன்னு நான் கேட்குறேன். என்ன உங்களுக்கு அந்த தன்முனைப்பு, நான் தான் பெரிய ஆளு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது படத்தில், நடைமுறைக்கு வாங்க சார். 4 நாளாக தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லாமல் இருக்கு சார். இதை விட என்ன சார் பண்ணுறது? கடந்த 75 வருஷத்தில் முதலமைச்சர் இல்லாத தமிழ்நாடு. ஒருவேளை தாவேகா முதலமைச்சர் பதவியே நாளைக்கு பதவியேற்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு திமுகவின் தலைவர் ராஜினாமா செஞ்சிருந்தா இந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாரு, அடுத்து வரக்கூடிய முதலமைச்சர் ஆட்சி அமைக்க முடியல. ஒரு அநாத பிள்ளை மாதிரி தானே தமிழ்நாடு இருக்குது. இது சரியா? இது மக்கள் செஞ்சது சரியா? அல்லது மக்கள் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க, ஆனால் நீங்கள் அதற்குரிய தேடல், முயற்சி, நிர்வாகம், அரசியல் அனுபவம், பரந்துபட்ட பார்வை, என்னடா இந்த நாட்டு மக்கள் நம்மளை நம்பி ஓட்டு போட்டுட்டாங்க,
நம்ம என்ன பண்ணணும் சார்? ஒரு நிமிடம் கூட ஒரு நாட்டில் முதலமைச்சர் இல்லாத நாடு இருக்கக்கூடாது சார். ஆனா இங்க இருக்கு சார். இந்த 3 கட்சியுமே எந்த முடிவும் எடுக்க முடியலனா மக்கள் அரசியல் கட்சியின் மீது நம்பிக்கை இல்லை. புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, முயற்சி பண்ணுவோம், எல்லாரும் வாக்களிச்சிருக்கிறாங்க. இளைய தலைமுறை, பெண்கள், எல்லாம் ரசிகர்கள், அரசியல் கட்சி, பிற கட்சியை சார்ந்தவர்கள், திமுகவில் இருக்கிறவங்களும் பாதி பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. போடாமல் 1.25 கோடி வராதுல. அதனால இது முழுக்க முழுக்க தாவேகா எடுக்கக்கூடிய தவறான முடிவு. என்ன முடிவு? முடிவே எடுக்காமல் இருப்பது ஒரு தவறான முடிவு. இது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ திமுக வந்து அதிமுகவை ஆதரிக்கிறாங்க, அதிமுக தரப்புல இருந்து முதலமைச்சர் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் நேத்துல இருந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு சார். இதை எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி நம்ம பேசவே வேணாம் சார். இவர் தான் மாப்பிள்ளை, இவர் தான் பொண்ணுன்னு தீர்மானிச்சிட்டாங்க. இவர் ஆளுங்கட்சி, இவர் எதிர்கட்சி. ஆளுங்கட்சி ஆட்சி அமைக்க முடியல. அதுக்குள்ள என்ன காரணம்? ஏப்பா 108 சீட்டு வந்து தாவேகாவுக்கு கொடுத்துட்டாங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஆளுநர்கிட்ட போய் எங்களுக்கு தான் எண்ணிக்கை நிறைய இருக்கு, தமிழ்நாடு மக்கள் அமோக வெற்றி எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஆனால் எங்களுக்கு 118 சீட்டு எங்களுக்கு கொடுக்கல, ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒரு 10-12 சீட்டு எங்களுக்கு தேவைப்படுது, அதனால் அந்த 108 பேரனுடைய பேரை கொடுத்துட்டு நாங்கள் எங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தால் அன்பரசன் இந்த நிலைமை தாவேகாவுக்கு ஏற்பட்டிருக்காது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸை சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்தது பெரிய விஷயம் இல்லை. காங்கிரஸை சேர்க்க தெரிஞ்சவங்களுக்கு 5 சீட்டு சேர்த்துட்டீங்கல்ல, மீதம் உள்ளது ஒரு 6 சீட்டு சேர்க்கணும்ல. சேர்த்துட்டு போயிருந்தீங்கன்னா பரவாயில்ல. அது என்ன பாதி பேரை சேர்த்துட்டு மீதி பேரை நாங்க சட்டமன்றத்தில் சேர்ப்போம்னு சொல்றீங்க? ஆளுநர் கேட்பார்ல, உங்களுக்கு என்ன அதிகாரத்தை மக்கள் கொடுத்திருக்கிறாங்களோ அதை விட அதிகாரம் ஆளுநருக்கும் உண்டு. உண்டு தானே? அவர் என்ன கேட்கிறாரு? சரிப்பா, உங்களுக்கு 108 தான் கொடுத்தாங்க, 108ஓட வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல, அது எனக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா மீதமுள்ள அந்த 12 சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க சட்டமன்றத்துக்குள்ள நாங்க நிரூபிப்போம். இதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு. முதல்ல போய் பதவி ஏற்கும் போதே 118 பேரும் கொடுங்க இருந்தா ஓகே. இங்க வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுது தாவேகா இல்ல. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? காங்கிரஸ் கூப்பிடாம இவங்களே போய் கேட்டிருந்தா, அதை கேட்டு கொடுக்கலன்னா அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனா அது வெற்றி பெறும், ஒரு பார்வை கிடைக்கும். இவங்க தான் மெஜாரிட்டி. ஆமா, தாவேகா 108, திமுக 73, அதிமுக 53, இதுதானே மெஜாரிட்டி. அப்ப இவங்களை நீ கூப்பிடணும்ல அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்கும். இப்ப காங்கிரஸை சேர்த்துக்கிட்டீங்க இல்லையா? காங்கிரஸ் உங்க கூட இதுக்கு முன்னாடி கூட்டணி இல்ல, இப்ப சேர்த்துக்கிட்டீங்கல்ல, அப்ப மீதம் உள்ளது எங்கன்னு ஆளுநர் கேட்பார்ல. அந்த சட்ட சிக்கலில் தான் தாவேகா மாட்டிக்கிருச்சு. இது என்ன முடிவெடுக்க போறாங்கன்றத பொறுமையா நாம பார்க்கணும். ஆதவ அர்ஜுனா போய் அவசரப்பட்டு காங்கிரஸை சேர்த்துக்கிட்டாரு. வா 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 எங்க தோல் மேல ஏறிக்கோ. நான் ஒன்று சொல்றேன், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எப்போ ஆட்சி விட்டு போச்சு? 67. 60 வருஷம் கழிச்சு திரும்ப ஆட்சிக்கு வருது காங்கிரஸ். உங்க கூட்டணி சேர்ந்தா ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பாங்கல்ல, 60 வருடங்களுக்கு பிறகு அமைச்சரவை. காங்கிரஸ் அமைச்சரவைக்கு பங்கேற்குதுன்னா அது காங்கிரசுக்கு பெருமை. ஆனா தாவேகாவுக்கு சிக்கல் வருதுல. காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது பாஜகவின் கனவு, தாரக மந்திரம். தமிழ்நாட்டில் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு உருவாக்கிட்டாங்களா? இது உருவாக்குனது உண்மையா?
வெற்று பிம்பமா, சதியா, உண்மை இது உண்மையிலேயே மக்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் நிறைய சமூக வலைதளங்களை மெஷினை மாத்திட்டாங்க. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் கொளத்தூர்ல 24 சுற்றுல 24 சுற்றுலையும் முன்னணியிலேயே வரல. அப்படின்னா அவர் 2019, 2021, 2024 தோத்திருக்கணுமே. இவ்வளவு திட்டத்தை அதுல விமர்சனங்கள் உண்டு, நான் நிறைய விமர்சிச்சுக்கிறேன். ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தோற்றதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆனால் இந்தியாவில் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை. இன்றைக்கு மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி இல்லை, தமிழ்நாட்டில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இல்லை, கேரளாவில் திரு பினராயி விஜயன் இல்லை. எங்களை யார் எதிர்க்க முடியும்? ஆகையினால என்னுடைய பார்வை இவிஎம் மிஷினை மாத்திட்டு ஓட்டு போடுறோம்ல, சீலை குத்தி போடுவோம்ல, அது போட்டால்தான் இந்தியாவிற்கே நல்லது, இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு தான் என்னுடைய பார்வையா பார்க்கிறேன். இது ஏன் பார்க்கிறேன்னா ஜெயலலிதா அவங்களுடைய பார்வை. ஜெயலலிதா இந்த இதை நான் நம்பலை, இது மிஷின் இருந்தாலும் இதில் நான் நம்பலை. அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட சொன்னாங்க, அது என்ன ஜெயித்தால் வீர வரலாறு, தோற்றால் இயந்திர கோளாறா அப்படின்னு பழி போடலாமா என்று கேட்டார். ஜெயலலிதா சொன்னாங்க, என்னத்தை வேணாலும் பேசிக்க, நான் இந்த மெஷினை நம்பலை. ஆகவே இந்தியாவில் காங்கிரஸ் இல்லாத இந்தியா நடைமுறை சாத்தியமாகி கொண்டே இருக்கு. கழகங்கள் இல்லாத இந்தியா 60 வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கா, முயற்சியா, இல்லை உண்மையான மக்களினுடைய தீர்ப்பா? தாவேகாவினுடைய விஜய்க்கு மக்கள் ஆதரிச்சிருக்கிறாங்க, இல்லைங்கல. 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 5 பேர் ஆதரிக்கிறாங்களா? ஆதரிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த 8 மாவட்டத்தில் மட்டும் ஆதரிக்கவே இல்லையா? ஏப்பா பாண்டிச்சேரியில தாவேக்கா வரலையே, ஏப்பா அங்க பிரச்சாரத்துக்கு போனார்ல, ஏன் பாண்டிச்சேரியில வரல? பாண்டிச்சேரியில பாஜக ஆட்சி. ஆகையினால இந்த நிறைய விஷயங்கள்லாம் இந்தியா போன்ற பெரிய ஜனநாயக நாட்டில் வாக்குச்சீட்டு முறை வருவதுதான் இந்தியாவுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியிருக்கிறேன். நன்றி சார். ரொம்ப நன்றி.